shots fired across the Middle East. US உறவுகள் இணைந்திருப்பது தமிழ் கோவுடன். தமிழ்கோ இணையத்தினூடாக இணைந்திருக்கின்றார் எங்களோடு வின்சென்ட் போல் அவர்களை தமிழ்கோவின் ஆதரவாக வருக என வரவேற்கின்றோம். வணக்கம் வின்சென்ட் போல் அவர்களே. வணக்கம் வேந்தன், வணக்கம் தமிழ்கோ மக்கள். ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்க போர் தொடர்ந்து வண்ணம் இருக்கிறது. ஏப்ரல் மாதம் ஏற்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம் முறிந்து தற்போது மீண்டும் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதல்களால் அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் முறிந்ததை அடுத்து ஈரான் மீது முன்னெப்போதும் இல்லாத கடுமையான தாக்குதல்களை நடத்த இஸ்ரேல் முற்றிலுமாக தயாராக இருப்பதாகவும், அதே நேரம் அமெரிக்கா உடனடியாக ஏற்கனவே 80க்கும் மேற்பட்ட இடங்களில் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாகவும், அதற்கு பின்பாக ஈரான் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல்களை ஏற்படுத்தி இருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? முதலே நாங்கள் பேசிக்கொண்ட மாதிரி மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது நேரம் எடுத்துக்கொள்வதற்காக அமெரிக்கா செய்யும் தந்திரம் என்பது அதுதான் இங்கே நடக்கிறது. ஆனால் இதற்கு முதலும் ஒரு 36 நாள் போரை அமெரிக்கா ஈரானோடு நடத்தி துண்டை காணும் துணியை காணும் என்று ஓடித்தான் இருக்கிறது. ஈராக்கோடு சண்டையை துவக்கிய அமெரிக்கா அங்கே கெமிக்கல் வெப்பன் இருக்கிறது என்று சொன்னது, சொல்லி கொண்டு போய் அங்கே சண்டையை துவக்கி கடைசியில் செய்தது என்ன, 2 ட்ரக் நிறைய ஈராக்கினுடைய தங்கத்தை களவாடி கொண்டு போனது. அமெரிக்காவா இஸ்ரேலா? அமெரிக்கா, இஸ்ரேல் இல்லை. அதில் ஆனால் அந்த சண்டையை தூண்டி விட்டு ஒவ்வொரு நாளும் கெமிக்கல் வெப்பன் என்று கத்தி கொண்டிருந்தது இஸ்ரேல். இப்போது திரும்ப அதே நாடகம் திரும்ப நடக்கிறது. இதுவரைக்கும் அமெரிக்கா 98 நாடுகளில் உலகத்தில் எந்த நாடுமே மற்றொரு நாட்டிலே தன்னுடைய எல்லையை தவிர தூரத்தில் இருக்கும் நாட்டிலே இந்த நூற்றாண்டில் போன நூற்றாண்டின் பாதி பகுதிக்கு பிறகு 2வது உலக போருக்கு பிறகு எந்த ஒரு நாடுமே பக்கத்தில் எல்லை நாட்டிலே சண்டை போட்டிருக்கிறதே தவிர எல்லை முருகல்கள் சார்ந்து பாகிஸ்தான் இந்தியா போல, பங்களாதேஷ் இந்தியா போல, மற்றபடி கண்டம் விட்டு கண்டம் போய் இன்னொரு நாட்டிலே சண்டை போட்டுக்கொண்டு நிற்கும் ஒரு யோக்கியமான நாடு அமெரிக்கா. இந்த யோக்கியன் வாரான் செம்பை எடுத்து ஒளிச்சவை என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும் ஈரானிடம். இப்போ நடத்துகிற தாக்குதல் இது எல்லாத்துக்கும் முதல் அடிப்படை என்ன? ஈரானிய மக்கள் வெறுத்து போயிருக்கிறார்கள். அந்த நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும். அவர்கள் முன்னே கேட்டார்களா? அமெரிக்கான்ற அந்த நாட்டை கேட்டார்களா? இல்லை. ஆனால் அவரே முந்தி கொண்டு போய் நான் செய்ய போறேன் என்று சொல்லி அயத்துல்லா கமேனியை கொன்றார்கள். கொண்ட உடனே ஒரு ஆட்சி மாற்றம் வந்து ஈரான் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். என்ன நடந்தது? கொன்றதன் வழியாக ஈரானிய மக்கள் எவ்வளவு ஒற்றுமையாக தங்களுக்குள்ளே இருக்கிறார்கள். 47 ஆண்டு, இன்றைக்கு 47.5 8வது ஆண்டு வருகிறது. ஆண்டுகால இந்த அமெரிக்காவினுடைய பொருளாதார கட்டுப்பாடுகளை மீறி தங்களுக்குள்ளே வளர்ந்து சிறந்து இருக்கிறார்கள், ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதை இப்போ ஒரு 4 நாளைக்கு முதல் நடத்தின அயத்துல்லா கமேனி அவர்களுடைய மரணச்சடங்கு காட்டியது உலகத்துக்கு. வந்து போன மக்கள் தொகை மொத்தமாக 23 மில்லியன் வருமன்கிறார்கள். அதற்குமே அமெரிக்க ஊடகங்கள் சொல்றாங்க, 90 மில்லியன் மக்களில் இவ்வளவுதான் வந்திருக்கிறது, அப்போ மிச்ச பேர். இப்படி எல்லாம் கதைக்கக்கூடிய இந்த யோக்கியமான அமெரிக்கா அது திரும்பவும் அடி வாங்கி ஈரானிடமிருந்து வாளை சுருட்டி கொண்டு ஓடுவதை பார்க்க போகிறோம். இப்போ போர் ரீதியாக பேசினால் அமெரிக்கா செய்த தாக்குதல்களில் பந்தர் அப்பாஸ், அதாவது ஹர்முஸ் நீரிணையை ஒட்டிய இன்னொரு அது ஒரு தீவு போல ஹர்முஸ் பகுதியில் ஒரு தீவு கார்க் ஐலண்ட் இருக்கிறது. அந்த தீவுக்கும் ஈரானுக்கும் நிலப்பரப்புக்கும் இடையிலே ஒரு குட்டி கடல் இருக்கிறது, ஒரு கடல் வழி. திரும்ப அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பிரதான வழியாகத்தான் கப்பல்கள் செய்யலாம். அதுக்கு பக்கத்திலே அதுக்கு எதிர்கரையிலே ஓமான் இருக்கிறது. ஓமான் எல்லாமே இருக்கிறது. அதிலே
அந்த பகுதியில் இருந்து கொண்டு ஈரானுக்கு அமெரிக்கா தாக்குதலை அந்த ஹவுமுஸ் வளைகுடா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஈரானிய தளங்களையும் இலக்குகளையும் தாக்குகிறது. தாக்கி அழிப்பது வழியாக ஹர்முஸ் வளைகுடா பகுதியிலே தன்னுடைய கட்டுப்பாட்டை தான் இராணுவ ரீதியாக கொண்டு வரலாம் என்று நினைக்கிறது. அதுதான் நடக்கிறது. ஆனால் இந்த இராணுவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் என்னென்ன நடக்கிறது என்பதை சமகாலத்தில் நாங்கள் பார்க்க வேண்டும். இன்னொரு சின்ன மாற்றமும் நடந்திருக்கிறது. இந்த ஹோமஸ் வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய ஈரானுடைய கடல் படை தளங்களை கடல் ட்ரோன்கள் கடலில் போகும் சிறிய படகு போன்ற தொலைதூரத்தில் இருந்து இயக்கக்கூடிய ட்ரோன்கள் வழியாக அமெரிக்கா தாக்கியிருக்கிறது. இதை உண்மையிலே நான் சொல்லுவேன், இதை ஈரான் எதிர்பார்க்கவில்லை. இரண்டாவது, இதை உண்மையிலேயே செய்பவர்கள் உக்ரைனியர்கள். அதாவது உக்ரைனியர்கள் தான் அங்கே என்ன கேர்ச் வளைகுடாவிலே அங்கே ரஷ்யா உக்ரைன் போர் அந்த கிரிமியா பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த கடல் ட்ரோன்களை பயன்படுத்த துவங்கி ரஷ்ய பகுதிகளை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த எக்ஸ்பர்டிஸை அந்த திறனை தாங்கள் வாங்கி அல்லது அந்த ஆழ்கடை கொண்டு வந்து வைத்து அமெரிக்கா முதல் தடவையாக ஈரானை தாக்கியிருக்கிறது. இது ஈரானுடைய கடற்படை தளத்தை ஹோமுஸ் வளைகுடா பகுதியை. ஆனால் இதை உண்மையில் ஈரான் எதிர்பார்த்திருக்கவில்லை என்ற மாதிரி தான் எனக்கு தெரிகிறது. ஏனென்றால் ஒரு 3-4 தாக்குதல் நடந்திருக்குன்னா ஒன்றை கூட ஈரான் தடுத்து நிறுத்தவில்லை. அப்போ இவர்கள் இந்த மாதிரியான ட்ரோனை கடல் வழியாக எதிர்பார்த்திருக்கவில்லை என்றுதான் கருத வேண்டும். இது இருக்கக்கூடிய சூழலிலே நாங்கள் முன்னரே பேசியிருக்கிறோம். சவுதி அரேபியா, குவைத், ஈரான், பாகிஸ்தான், கட்டார், ஏமன் இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு மேற்கு ஆசிய பகுதி, அதாவது வளைகுடா நாடுன்றும் சொல்ல முடியாது, அரபு நாடுகள்னு சொல்ல முடியாது என்ற வகையிலே இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து தங்களுக்குள்ளே பாதுகாப்பு கூட்டமைப்பை உருவாக்கும் ஒரு நல்ல நிலை வருகிறது. 2 தடவை நாங்கள் முன்னரே பேசியிருக்கிறோம். இந்த நிலையை அவர்கள் உடைக்கிறார்கள். யார் உடைக்கிறார்கள்? சவுதி அரேபியா வழியாக இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா உடைக்கிறது. சவுதி அரேபியா மத்திய கிழக்கு நாடுகளிலே, மத்தியதரை அந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளிலே அது ஒரு காவாலி. அல்லது அந்த சவுதி அரேபியா நாட்டின் அதிபர்கள் அது எதிர்பார்க்காத எண்ணெய் வளத்தினால் பணத்தில் கொளித்து அந்த நாடு அவர்கள் கையில் அங்கே இருக்கும் அரச பரம்பரையை நீங்கள் பார்த்தீங்கன்றால் அது ஒரு நீண்டகால வரலாறு உடையது அல்ல. அது தற்செயலாக ஆட்சிக்கு வந்த ஒரு கொஞ்சம் பேருடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்போ அந்த நாட்டின் அரசு பதவியில் இருப்பவர்கள் அல்லது அதிபர்கள் அல்லது அந்த பின் சால்மான், அது என்ன பேராது வைங்களேன், அவர்கள் எல்லாம் அமெரிக்க இஸ்ரேலிய கைப்பாவைகளாக தான் இருக்கிறார்கள். அதன் வழியாகத்தான் இன்று அவர்கள் ஏமன் மீது, நேற்று அவர்கள் அல்லது இன்று அதிகாலை ஏமன் மீது தாக்குதல் நடத்தி, ஏமனுடைய சானா விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தி அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒற்றுமை வழியாக அந்த பகுதியிலே, அதாவது மேற்கு ஆசிய பகுதி என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியிலே வரக்கூடிய ஒற்றுமையான தங்களுக்கிடையான பாதுகாப்பு கூட்டமைப்பை உடைக்கும் வேலையை சவுதி அரேபியாவே செய்திருக்கிறது. ஆக சவுதி அரேபியா திரும்ப அது ஒரு அமெரிக்காவின் ஒரு வால் இஸ்ரேல் என்று சொன்னால் அமெரிக்காவின் இன்னொரு வால் சவுதி அரேபியா என்ற நிலைக்கு தான் இது நடந்திருக்கிறது. இவ்வளவு கட் அண்ட் ரைட்டாக வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக நான் சொல்வது தவறாக கூட இருக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. இப்போ நாளைக்கு சவுதி அரேபியாவிலிருந்து எங்களுக்கு தெரியாமல் எங்களுடைய இராணுவ பிரிவு ஒன்று இந்த தாக்குதலை நடத்திவிட்டதுன்னு சொன்னால் நான் சொல்வது பொய்யாகிவிடும். ஆனால் அப்படி சொன்னாலுமே சவுதி அரேபியா உள்ளே ஸ்திரத்தன்மை இல்லை என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். இதே நேரம் குவைத்திலே ஈரான் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி அதிலே அமெரிக்க இராணுவ வீரர்கள் 3 பேர் வரை செத்திருப்பதாக உறுதிப்பட்ட செய்தி வந்திருக்கிறது. குவைத்திலே பாரிய அளவு அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஏமன் மீதான அந்த விமான நிலைய தாக்குதலுக்கு பதிலாக ஏமன் சவுதி அரேபியாவின் விமான பரப்பிலே எந்த விமானமும் பறக்க வேண்டாம் என்று அறிவிப்பல் விடுத்துவிட்டு ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் அனுப்பி கொண்டிருக்கிறது. தாக்குதல் நடக்கிறது. இன்னும் ஒளிப்பதிவுகள் வரவில்லை, ஆனால் தாக்குதல் நடப்பதற்கான செய்திகள் வந்திருக்கின்றன. இப்போ என்ன பார்த்தீங்கன்றால், அமைதி சூழல் உருவாக வேண்டிய இடத்திலே சண்டையை திரும்பவும் உருவாக்கி அதிலே குளிர் காய்வதற்கு அமெரிக்கா நினைக்கிறது.
ஆனால் இந்த ஏமன் மீதான சவுதி அரேபியான் தாக்குதலுக்கு சற்று முன்னாக சீனா ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது. சீனா முதல் தடவையாக வெளிப்படையாக இந்த 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 நெருக்கடியிலே, இந்த எண்ணெய், இந்த வளைகுடா ஹோர்முஸ் நெருக்கடியிலே தனது வாயை முதல் தடவையாக வைத்துக்கொண்டு சொல்லியிருக்கிறது, ஹோர்முஸ் வளைகுடா சுதந்திரமாக அனைத்து கப்பல்களையும் விட வேண்டும், அது யாருடைய கப்பல் என்பதல்ல. அப்படி எல்லாவிட்டால் அந்த பகுதியின் எண்ணெய் பரிமாற்றங்கள், அதன் வணிகம் எல்லாமே பாதிக்கப்படும், அது அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு தான் நல்லதல்ல என்றது போல சொல்லியிருக்கிறது. அதாவது சீனா நேரடியாக இந்த இடத்திலே தனது கருத்தை சொல்லுகிறது. அதாவது இந்த சண்டை தேவையற்றது என்று. இந்த சண்டையை பார்த்தீங்க என்றால் நாங்கள் திரும்ப நேயர்களுக்கு நினைவூட்டுவதாக சொல்லுவோம். திரும்ப அடித்தாணியை திருப்ப திருப்ப அடிக்காமல் நேயர்களுக்கு நினைவூட்டுவதற்கு சொன்னால், ஈரானிலே ஆட்சி மாற்றம் செய்ய போறேன் என்று சொன்ன சண்டை ஹும்முஸ் வளைகுடாவின் எண்ணெய் தடையாக, உலக பொருளாதார தடையாக வந்து நிற்கிறது. இதுக்கு யார் காரணம்? உங்களுடைய மைக் ஆஃப் ஆயிருக்கு பேரி வேந்தன். இப்பொழுது இந்த நிலையில் ஹட்சரிம் விமானப்படை தளத்தில் இஸ்ரேலிய விமானப்படை பட்டமளிப்பு விழாவிலே இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு கூறுகின்ற பொழுது, ஈரான் மிகவும் பலவீனம் அடைந்து விட்டது, இனி அவர்களால் அது அந்த அந்த பலவீனமடைந்த நிலையில் தங்களுடைய இஸ்ரேல் விமானப்படைகளை கொண்டு ஏமன் முதல் ஈரான் வரை தாக்குதலை நடத்துவோம் என்று அவர்கள் கூறியிருப்பதாக கூறுகின்ற, அதை நிரூபித்து விட்டதாகவும் கூறுகின்றார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது ஈரான் உண்மையிலே பலவீனம் அடைந்து விட்டதா என்கின்ற கேள்வி இருக்கிறது. நீங்கள் அப்படி அதை பார்க்கிறீர்கள்? இதை இப்போ 2022 ஆண்டிலிருந்து இதே மாதிரி செய்திகளை தான் நாங்கள் ரஷ்யா உக்ரைன் போரிலே பார்க்குறோம். உக்ரைன் அடிக்கிறது, ரஷ்யா ஓடுகிறது, உக்ரைன் அடிக்கிறது, ரஷ்யா ஓடுகிறது, இதே கதை தான். அதாவது இன்னொரு வகையில் சொன்னால், இஸ்ரேலுடைய சியோனிஸ்ட்னு சொல்லக்கூடிய யூதர்லே ஒரு வகையான ஒருவர் தான் இந்த டிக்டாக் என்ற இதை வாங்கினார் சீனாவிடமிருந்து. அதை ட்ரம்ப் மிகவும் தந்திரமாக வணிக ரீதியாக முறுகல்கள், சிக்கல்களை ஏற்படுத்தி அதை வாங்கி கொடுத்தார். அதை அமெரிக்கருக்கு தான் விற்க வேண்டும் சொன்னார். அதை வாங்கினது ஒரு யூதர், அவர் ஒரு சியோனிஸ்ட். அவருக்கு அமெரிக்காவிலே ஒரு பாதி அளவு இருக்கக்கூடிய ஊடகங்கள், தொலைக்காட்சிகள் எல்லாம் சொந்தமாக இருந்தன. அவருடைய பெயரை சொல்லி நாங்கள் தனியாக ஒரு ஒரு உரையாடலை நடத்தலாம். அப்போ அண்மையிலே இப்போ ஒரு 3-4 வாரத்துக்கு முதல் அவர் அமெரிக்காவிலே இன்னொரு பாதி, ஏறக்குறைய 90 விழுக்காடு, இந்த ஸ்டார் நெட்வொர்க் இருக்கு தானே, ஆஸ்திரேலியாவில இருந்து ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, அதை தவிர மீதி அனைத்து தொலைக்காட்சி ஊடகங்கள், பேரை இதில் சொல்வது எப்படி சரியாகுமோ தெரியவில்லை, அனைத்தையும் அவர் தான் வாங்கியிருக்கிறார். ஆக அந்த ஊடகங்கள் எதை பேசும்? அப்போ ஒரு சியோனிஸ்ட், இஸ்ரேலிய ஆதரவு ஊடகங்களுடைய அமெரிக்க தொலைக்காட்சி ஊடகங்களும் பத்திரிகை ஊடகங்கள் அனைத்தையும் வாங்கி வைத்திருக்கும் அவர்களிடம் அவர்கள் வாய் வழியாக என்ன செய்தி வரப்போகிறது? திரும்ப திரும்ப நெத்தன்யாகு சொல்வது நம்ம சரி என்று எடுக்க தேவையில்லை, ஆனால் அவர்களுக்கு தங்களுடைய பரப்புரையை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் எதற்காக இந்த மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது? ஈரான் இஸ்ரேல் மீது அடி 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 என்று அடித்து கொண்டிருந்தது. அந்த நேரம் இப்போ திரும்ப வந்திருக்கிறது. இப்போ திரும்ப வந்திருக்கிற நேரம் அண்மையில் இன்னொரு சம்பவத்தை சொல்லணும். அகாச்சி, அந்த ஈரானிய வெளியுறவு அமைச்சர், அவர் சொல்லியிருந்தது, எங்களுடைய சுற்றுப்புற நாடுகளிலே, அதாவது இந்த அரபு நாடுகளிலே பல இடங்களில் அமெரிக்க இராணுவ தளங்கள் இருப்பதாகத்தான் இருந்தது. இப்போது சில நாடுகள், நாடு மொத்தமுமே அமெரிக்க இராணுவ தளமாக மாறி இருக்கிறது என்று சொன்னார். இதன் விளக்கம் என்னன்னு சொன்னால், இனி அந்த குறிப்பிட்ட நாடுகள், உதாரணத்துக்கு ஓமானா இருக்கலாம், சவுதி அரேபியாவா இருக்கலாம், நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார இலக்குகளை கூட ஈரான் தாக்க முடியும் என்ற சொல்லின் மறைமுகமான வெளிப்பாடுகள். Shots fired across the Middle East. U.S. Central Command announcing a new wave of airstrikes against Iran, targeting Iranian military air defense, radar sites, and drones. Iran's military firing back.
saying it struck U.S. bases in Jordan, Bahrain, and Kuwait overnight. Iranian state media showing these videos of what they called retaliation, but that NBC News couldn't independently verify. While this video shows a strike near a United Nations encampment near Kuwait's border with Iraq. ஆமாம், இப்பொழுது இப்போ அமெரிக்காவினுடைய தடங்கள் என்ற பெயரில் ஈரான் பதிலடியாக ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்கள் பஹ்ரைன், ஓமான், குவைத் போன்ற நாடுகளில் உள்ள இராணுவ தளங்கள் மீது பெரும் தாக்குதல்களை ஏற்படுத்தியிருப்பதாக செய்திகள் வருகின்றன. அவ்வாறு வருகின்ற பொழுது அந்த செய்திகளின் உண்மைத்தன்மை என்பது எவ்வளவுக்கு இருக்கிறதோ அதன் அழிவு, அதனுடைய தாக்கம் எவ்வளவு என்பதை தெளிவாக ஒருவரும் கூறவில்லை இதுவரையில். இல்லை, தாக்குதல்கள் நடக்கிறதை தூரத்திலே அருகில் இருந்து பார்ப்பவர்கள் செய்தி போடுகிறார்கள். அந்த செய்திகளை நம்பகத்தன்மையுடைய இணைய வழி ஊடகங்கள் வெளிப்படுத்துகின்றன. அது ஒன்று. இப்போ சில காட்சிகள் இருக்கின்றன, அதுவும் கிடைக்கிறது. ஆனால் இப்போ உடனடியான நேற்று இன்றைய தாக்குதல்களுக்கு காட்சிகள் இல்லை. மற்றபடி ஒரு செய்தி வந்தால் இன்று இணையதளத்திலே இது உண்மையான செய்தியான நாங்கள் சரிபார்க்க முடியும். அப்படி சரிபார்த்ததை மட்டும்தான் நான் கதைத்து கொண்டிருக்கிறேன். இந்த நிலையில் போர் பதற்றம் ஒன்று இருக்கத்தக்கதாக போர் தீவிரமடைந்து கொண்டிருக்கிற நிலையில் உலக பொருளாதாரத்தை பாதிக்கின்ற அளவுக்கு எரிசக்தி மற்றும் கச்சா எண்ணெயின் விலைகளில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த ஏற்ற இறக்கங்கள் உலக நாடு எல்லாவற்றுக்குமே பொதுவான ஒன்றாக மாறுகின்ற பொழுது உலக நாடுகள் இதை பற்றிய கருத்து எப்படி பார்க்க வேண்டும்? இப்போ நானும் நீங்களும் பேசுகிறோம், இந்த பிரச்சனையை பேசும்போது எங்களுக்கு முதல் இந்த சண்டை, இந்த ஈரான் மீதான தாக்குதல் நடந்த உடனே பொருளாதார ரீதியாக உலக நாடுகளை இது பாதிக்க போகிறன்னு தெரிகிறது. அந்த நிலையிலே இந்த பாதிப்புக்கு உள்ளாக போடும் உலக நாடுகள் உடனடியாக ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு சபையை கூட்ட வேண்டும், இந்த சண்டையை நிறுத்த வேண்டும், இது தொடரக்கூடாது, இதுக்கான வழிமுறை வேண்டும் என்று ஏதாவது செய்திருக்கிறதா? இல்லை. ஏனென்றால் நிறைய பேர் ஒத்தூதிகளாக இருக்கிறார்கள். சரிதானே? அதாவது புட்டின் அடிக்கடி சொல்வது போல, புட்டினை சொன்னா தான் நிறைய பேருக்கு சூடாகும் என்பதால் அவரை சொல்கிறேன். ஏன்னா அது வேறொரு வகை. அதாவது அமெரிக்காவின் லேப் டாக்ஸ் சொல்லி அவர் ஐரோப்பிய நாடுகளை சொல்லுவார். லேப் டாக்ஸ்ன்னு சொன்னா இந்த மடியில் வச்சு கொஞ்சம் பொமரேனியன் சின்ன நாய்க்குட்டி இருக்குதானே, அந்த வகையான நாய்கள் என்று புட்டின் ஐரோப்பிய நாடுகளை அழைப்பார். அதில் எந்த தவறும் இல்லை. சரிதானே? உதாரணத்துக்கு இந்த நேட்டோ நாடுகள் கூட்டம் இப்போ அங்காரா, துருக்கியின் அங்காராவில் போன வாரம் நடந்தது. அதை பற்றி லேசாக தொட்டுட்டு போயிருப்போம். ஆனால் அது பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த நாடுகள் கூட்டமைப்பிலே அந்த நேட்டோ நாடுகளின் இப்போதைய செக்ரட்டரி மார்க் ருத்தே, முன்னாள் நெதர்லாந்தின் அதிபர், அவர் ஒரு கோமாளித்தனமான அப்படி ஆட்களை தான் கொண்டு போடுவார்கள். ஏன்னா அப்போ தான் அவர்கள் என்றால் இந்த டீப் ஸ்டேட் என்ற அமெரிக்காவினுடைய பின்னணியில் இருந்து இயக்குபவர்களுக்கு இதை கையாள முடியும். அவர் சொல்கிறார் அந்த கூட்டத்தின் செய்தியாளர் சந்திப்பிலே, இது 21ஆம் நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டிலே நீங்கள் பாருங்கள், ஒரு நாடு போய் இன்னொரு நாடை கைப்பற்ற முடியாது. இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கும் ரஷ்யாவை நாங்கள் அனுமதிக்க முடியாது. சரிதானே? அப்படி என்றால் அமெரிக்காவை எப்படி பார்க்கிறது? இல்லை, அதைத்தான் எல்லாரும் கேட்குறாங்க. இதைத்தான் ஹிப்போக்ரஸி என்றது. சொல்றது ஒன்று, செய்கிறது ஒன்று, அல்லது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட், இரட்டை நிலைப்பாடு. இதை தான் நேட்டோ உடையது. அவர்கள் அங்கே இருந்து கொண்டு இதை சொல்கிறார்கள். ஈரானை எங்கேயோ இருக்கக்கூடிய ஈரானிலே குண்டு போட்டு அந்த நாட்டின் அதிபரை அழித்ததை இந்த நேட்டோ நாடுகள், அமெரிக்காவின் மடியில் இருக்கும் நாய்க்குட்டிகள் கேட்டதில்லை. வெனிசுலா அதிபரை கடத்தி கொண்டு வந்ததை இந்த நாய்க்குட்டிகள் கேட்டதில்லை. இந்த நாய்க்குட்டிகளுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் ரெட் கார்டை திருப்பி போற என்று சொன்னதுக்கும் இந்த நாய்க்குட்டிகள் வாய் திறந்ததில்லை. இந்த ஐரோப்பிய நாய்க்குட்டிகளால் உலகத்துக்கு கேடு, அதாவது உலகத்துக்கு கேடு இல்லை, அவர்களுக்கு தான் இப்போது எண்ணெய் கேடு. உண்மையிலே இந்த எண்ணெய் பிரச்சனையில் என்ன சொல்றது, தென்கிழக்காசிய நாடுகளும் அந்த நாடுகளும் தப்பிவிட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சின்ன இடர்கள், அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு செய்து எடுப்பது வரைக்கும் உண்மையிலே பாதிக்கப்பட போது ஐரோப்பிய நாடுகளும் நேட்டோ நாடுகளும் தான்.
ஆமாம். இப்பொழுது இன்றைய போர் நிலவரத்தின் பின்பு உலக நாடுகள் எங்குமே கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்திருப்பதாகவும் இதன் தாக்கம் நாளை அல்லது 2 நாட்களில் அனைத்து நாடுகளுக்கும் அந்த தாக்கம் தெரிய வரும் என்கின்ற கருத்து கூறப்படுகிறது. ஆனால் இதே நேரம் இந்த பேச்சுவார்த்தை என்ற பெயரில் ஈரானுடன் மட்டும் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்துவதை தவிர்க்க வேண்டும். இந்த ஹார்மோஸ் நீரிணையில் யார் யார் பயணிக்கிறார்களோ, யார் யார் பயன்பெறுகிறார்களோ, யார் அந்த பாதையை பயன்படுத்துகிறார்களோ அவர்களோடு எல்லோரையும் இணைத்துத்தான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று புட்டின் தெரிவித்திருக்கிறார். இல்லை புட்டின் அது 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 அப்படி இல்லை. எனக்கு அது நீங்கள் சொல்வது ஒரு ஊடகம் சொல்லியிருக்கிறது. புட்டின் அவ்வளவு ஒரு அறிவற்றவர் அல்ல. இப்போ நீங்கள் சொன்ன அந்த வாக்கியத்தை விரித்து பார்த்தால் உலகத்தின் அனைத்து நாடுகளும் என்று வந்துவிடும். ஆமா, அப்ப அவர்கள் அப்படி கூறியிருக்க மாட்டாரா? புட்டின் ரஷ்ய அதிபர் புட்டின் அவ்வளவு ஒன்றும் லூஸ் ஸ்டோக் உலர்வாயர் அல்ல. இது யாரோ மாற்றி சொல்கிறார்கள். அவர் சொல்லியிருப்பார் ஒருவேளை பேச்சுவார்த்தை என்று வரும்போது அதோட சம்பந்தப்பட்ட அந்த நிலப்பகுதியில் சம்பந்தப்பட்ட நாடுகள் அப்படின்னு சொல்லியிருப்பார். மற்றபடிக்கு ஹோர்முஸ் வளைகுடாவுக்குள்ளாலே வார எண்ணெய் தான் உலகம் முழுக்கத்தான் போய்கொண்டிருக்கிறதே. அதே நேரம் நேற்றே டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் ஹோர்முஸ் நீரிணை திறந்து இருக்கிறது என்று. ஆனால் முழுமையாக மூடிவிட்டதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது இது ஒருத்தர் விட்டுக் கொடுக்காத நிலை இருக்கிறது. இப்படியே விட்டுக் கொடுக்காத நிலை வருகின்ற பொழுது போர் எந்த கட்டத்தை சென்றடைய போகிறது என்று பார்க்கின்றால் எப்படி பார்க்கலாம்? அமெரிக்கா தரையிறக்கம் செய்து ஈரானிலே தாக்குதல் செய்யலாம் என்றெல்லாம் யோசிக்கிறது. அதன் விளைவுதான் அமெரிக்கா குவைத் பக்கம், ஈராக் பக்கம் எல்லாம் கை வைக்கிறது. அதனால் தான் ஈரான் குவைத்திலே அமெரிக்க தளங்களை தாக்குகிறது. இப்போதைய நிலைப்படி போரியல் ரீதியாக சொன்னால் ஈரான் அதாவது ஹோர்முஸ் வளைகுடாவை சுற்றி இருக்கிற நாடுகள் என்று சொல்லுவோமே, அந்த நாடுகளில் மத்திய கிழக்கு நாடுகளில் எந்த அமெரிக்க தளமும் இருப்பதற்கு அனுமதிக்க போவதில்லை. அதைத்தான் அவர்கள் மறைமுகமாக திரும்ப சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்க தளங்கள் சில இருந்தன, இப்போது சில நாடுகளே தளங்களாக மாறிவிட்டன. ஆக இது தவிர்க்க முடியாது. ஆனால் திரும்பவும் பார்த்தால் இந்த சண்டையை தூண்டி விடுவது, அவர்களுக்கு வாய்ப்பாக எந்தவித அறிவும் சிந்தனையும் பொருத்தி பார்க்கும் திறனுமற்ற ஒரு அதிபர் அமெரிக்காவில் இருப்பது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் வாய்ப்பாக போகின்றன. அந்த சண்டையை நடத்துகிறார்கள். ஆனால் நிறைய போரியல் ஆய்வாளர்களும் அரசியல் ஆய்வாளர்களும் சொல்வது ஆல் அவுட் வார், அதாவது சண்டை தான். இப்போ சண்டை ஈரானுக்கும் அமெரிக்காவும் முழு சண்டை என்ற அளவில் வந்தால் இது இப்போதைக்கு நிற்க போவதும் இல்லை, கொஞ்சம் நாளாகும். ஆனால் அமெரிக்கா துண்டை காணும் துணியை காணும் என்று ஓடும். ஆனால் இதில் மிகப்பெரிய பாதிப்பு இஸ்ரேலுக்கு இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது இஸ்ரேல் என்ற நாடே இருக்க மாட்டாது என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இதனால் தான் இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக வருவதாகவும். இந்த இடத்துல ஒன்றை சொல்ல வேண்டும். இன்று ஒரு நல்ல செய்தி, ஆனால் கெட்ட செய்தி. என்ன வகையில் செய்தி? அணு ஆயுதம் உலகத்துக்கு கெட்ட செய்தி. ஆமா. நல்ல செய்தி என்ன? உலக அணு ஆயுத ஒப்பந்தம் சார்ந்த அந்த குழுவிலிருந்து, அந்த ஒப்பந்தத்திலிருந்து நாங்கள் விலகுகிறோம். இனி அணு ஆயுதம் சார்ந்த பார்வையாளர்கள் எனது நாட்டில் அணு என்ன சொல்கிறது, யுரேனியம் சார்ந்த என்ரிச்மெண்ட் ப்ராசஸை பார்க்க அனுமதிக்க மாட்டோம் என்று இன்று ஈரான் சொல்லியிருக்கிறது. இது நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோம். ஈரான் ஏற்கனவே அணு ஆயுதத்தை கையாக்கி தன் கையிலே வைத்திருக்கிறது. அதிலே ஈரானை இந்த திசையை நோக்கி தள்ளி ஈரானை ஒரு அணு ஆயுத நாடாக மாற்றும் நிலைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் கொண்டு வந்திருக்கின்றன. உலகத்துக்கு அணு ஆயுதம் தேவையில்லை. ஆனால் இப்போதைய நிலையிலே ஈரான் மாதிரி ஒரு நாட்டுக்கு அணு ஆயுதம் தான் அவர்களை காப்பாற்றும். இல்லாட்டி இந்த அமெரிக்கா மாதிரியான பொறுக்கி நாடுகளின் சேட்டையிலிருந்து தப்பிக்க முடியாது. இந்த அமெரிக்கா, சும்மா அமெரிக்கான்னு சொல்லும்போது அமெரிக்க மக்களை நான் சொல்லவில்லை, அமெரிக்க அரசுகளை ஆட்சி செய்பவர்களும் அந்த கட்சிகளும் கண்ணை மூடி கொண்டிருக்கும் அவர்களுடைய செனட்டர்களும் அதன் பின்னால் இயங்கும் அவர்களுடைய டீப் ஸ்டேட் அல்லது ஆழ்ந்த பின்னணியில் இயங்கும் பணக்கார அரசியல் கொழு முதலைகளையும் தான் நான் சொல்லுகிறேன். இந்த நாடு இதுவரைக்கும் வியட்நாம், நார்த் கொரியாவிலே போய் எதையாவது செய்ய முடிந்திருக்கிறதா?
இல்லை தானே? ம். இதே வெனிசுலாவிலே ஒரு அணு ஆயுதம் இருந்தால் வெனிசுலா அதிபரை கடத்தி கொண்டு வர முடியுமா? ம். உலக வரலாற்றிலே ஏதாவது ஒரு நாட்டின் அதிபரை இன்னொரு நாடு கடத்திய வரலாறு உண்டா? அந்த காலத்துல இருந்தது. ஒரு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி, அதுக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி சண்டையிட்டு அதிபர்களை கொல்றது நடந்திருக்கிறது. ஆனால் இப்படியான அறத்துக்கு புறம்பான, போரியலுக்கு புறம்பான ஐக்கிய நாடுகள் சபை ஒன்று இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஷரத்துகள், விதிகளுக்கு புறம்பாக நடக்கக்கூடிய ஒரே நாடு அமெரிக்கா. அதன் வாலாட்டி நாய் இஸ்ரேல். ம்ஹ்ம். சரி, இதுவரை நேரம் நாங்கள் இஸ்ரேல், ஈரான் போர் பற்றி பார்த்தோம். அடுத்து தொடர்ந்து இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை கூறப்போறேன். சீனா ஒரு அணு ஆயுத பயிற்சி அல்லது ஒரு ஒரு ஆய்வு அல்லது ஒரு முயற்சி ஒன்றை மேற்கொண்டிருப்பதாகவும், அதனால் அமெரிக்கா பதற்றம் அடைந்திருப்பதாகவும், அமெரிக்காவுக்கான எதிர்வினையான கருத்துக்களை கூறியிருப்பதாகவும் ஒரு செய்தி வந்தது. நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களோ தெரியவில்லை. அந்த செய்தி சீனா உலகை அச்சுறுத் சீனா உலகுக்கான அச்சுறுத்தலாக பார்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஆனால் சீனா தன்னுடைய அணு ஆயுத பலத்தை காட்டுவதற்காக அந்த முயற்சியை மேற்கொண்டதாக ஒரு கருத்து கூறப்படுகிறது. சீனாவிடம் ஏற்கனவே நிறைய அணு ஆயுதம் இருக்கு. எனக்கு இது எந்த வகையான கருத்துன்னு தெரியவில்லை. இல்லை, அது ஆய்வு செய்ததா, அது பயிற்சித்து பார்த்திருப்பதாக கூறப்படுகிறது. நீங்கள் கூறியிருந்தீர்கள் அந்த முதலாம் தேதி ஜூலை முதலாம் ஜூலை தேதி முதலாம் ஒரு தேதி. போர் ஏற்படலாம் என்று. அஹ், ஆனால் இது 4ஆம் தேதி இந்த அணு ஆயுத பரீட்சார்த்த முயற்சி நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அடுத்து உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரில் தாக்குதல்கள் தீவிரமடைந்திருப்பதாக அறிகின்றோம். அதே தலைவர் கீவ் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா கடும் தாக்குதல்களை நடத்தியது. இதுக்கு பதிலடியாக ரஷ்யாவின் எண்ணெய் நிலையங்கள், கப்பல்களை குறிவைத்து உக்ரைன் அதிரடி ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி எரிபொருள் விநியோகத்தை முடக்கி வருகிறது. சென்ற நிகழ்ச்சியிலும் பேசியிருந்தோம். மிகப்பெரிய நீண்ட வரிசையில் அந்த எண்ணெய் நிரப்பு நிலையங்கள் இருப்பதாகவும் கூறியிருந்தோம். இதே நேரம் ரஷ்யாவின் ஸ்ட்ராப்ட்ரோல் பகுதியில் உள்ள மிகலாக்ஷாவ் உட்பட பல எண்ணெய் நிலையங்கள் மீது உக்ரைன் பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். அதே கப்பல்கள் சி ஆஃப் அசோப் பகுதியில் உள்ள உக்ரைன் 15க்கும் மேற்பட்ட ரஷ்ய கப்பல்களை தாக்கியதாகவும் செய்திகள் வருகின்றன அல்லது செய்திகளை இல்ல, உருவாக்குகின்றன. அந்த செய்தி உண்மை. அதுல பாதி உண்மை. எப்படின்னு சொன்னால் ஜூலை 6ஆம் தேதி 5ஆம் தேதி அளவில் இருந்து இன்று வரைக்கும் நடந்த தாக்குதல்களின் தொகைதான் அந்த கப்பல்கள். அது கப்பல் மட்டுமில்லை, கப்பல், சிறிய கப்பல் இல்லை, டோவின் கப்பல்கள், ஃபெரிகள். ஃபெரினா சுமை தூக்கி கொண்டு போகணும். அந்த வகையிலே எல்லாம் உள்ளடங்கியதாக. அது அது வந்து ஒரு இந்த இவ்வளவு காலப்பகுதிக்கும் உள்ளடக்கிய எண்ணிக்கை தான் அந்த 10, 12, 13 என்றது. அது ஒன்றும் ஆச்சரியத்துக்குரிய இல்லை. அது ஒரு பெரிய அசோக் கடல் பகுதி, ஒரு பெரிய கடல் பகுதி. அதான் அந்த கர்ச் வளைகுடாவோட செய்த அந்த கிரிமியாவோட பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதி. அதிலே அந்த தாக்குதல்கள் நடந்ததுதான், அதிலே பாதிப்புகள் உள்ளதுதான். ஆனால் இந்த உள்ளார்ந்த இப்போ நீங்கள்லாம் முதல்ல பேசும்போது சொல்லிங்க, ஒரு தடவை 500 ட்ரோன்கள் மொஸ்கோவை நோக்கி போனதுன்னு. அந்த அந்த நேரத்திலே அங்கே இருந்தவர் ஒரு அந்த 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 என்ன சொல்கிறது, ரஷ்யாவினுடைய ஒரு பொருளாதார மாநாடு ஒட்டின ஜூன் 10ஆம் தேதியோன்னு அதை ஒட்டி நடந்த அந்த தாக்குதல். அந்த நேரத்தில் அங்கே இருந்த ஒரு இராணுவ அமெரிக்க இராணுவ ஆய்வாளர், இராணுவ போர் வீரர் இல்லை, அவர் கமாண்டோ லெவலில் இருந்தவர். அவர் சொல்கிறார், அங்கே இவ்வளவு ட்ரோன்கள் வருகின்றன என்ற செய்திகள் வருகின்றன, அங்கே பார்த்தால் மக்கள் கொட்டாய் விட்டு கொண்டு திரிகிறார்கள். ஏன்னா அதை பற்றி அவர்களுக்கு ஒரு அது பற்றிய சிந்தனை இல்லை. அதே நேரம் இல்ல அது இன்னும் இருக்கு. இப்ப என்னன்னு சொன்னால், அண்மையிலே ரஷ்யா அதை இப்பதான் அந்த செய்தி, அவர் சொன்ன செய்தி இப்போதான் அந்த இராணுவ மறுப்பு, அதாவது மறு தாக்குதல் ரீதியான செய்திகள் வந்திருக்கின்றன. ரஷ்யா ஒரு ட்ரோன் எதிர்ப்பு கருவி ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறது. அது சிறிய அளவிலே ஒரு 90 மில்லிமீட்டர் அளவு உடைய 90 மில்லிமீட்டர் அளவுடைய ஒரு சிறிய ஷெல் மாதிரியான ஒன்றை கொண்டு சாதாரண இரும்பு குழாய்களை பயன்படுத்தி வெடிக்கக்கூடிய
ஆனால் ட்ரோன்களை தாக்கி அழிக்கக்கூடிய 7க்கு 7 49 ஒரு ஒரு செட்டிலே 49 ஷெல்களை போட்டு சுடக்கூடிய அளவிலே ரஷ்யா ஒரு புதிய கருவியை கண்டுபிடிச்சிருக்கிறது. யூடார் ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கிறார்கள். அதுக்கு ஏதோ ஒரு டாட் யூஓ என்னோ ஒன்று, ஏதோ ஒரு பேர் இன்னும் கொஞ்ச நாள்ல வரும் தானே வெளியில. ம். அப்ப அதை பயன்படுத்தி தான் அவர்கள் சும்மா குருவி சுட்டு தள்ளுவது போல ட்ரோன்களை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த இந்த அமெரிக்க ராணுவ அந்த ஸ்காட் ரிட்டர் அவர் சொல்லும்போது சொன்னார், நான் மாஸ்கோவில் நிற்கும் போது அது வருது, அதில் மேபி 1-2 ஒரு இடத்துல விழுந்திருக்கலாம், ஆனால் அதை பற்றி கூட மக்கள் கவலைப்படுவதாக இல்லை என்று. இந்த எண்ணெய் சம்பந்தமான பிரச்சனை தாக்குதல் அங்கங்கே நடக்கத்தான் செய்கிறது. ஆனால் அப்படி ஒன்றும் தட்டுப்பாடு அங்கே இருக்கவில்லை. ஒரே ஒரு விஷயம் நடக்கும் தெரியும் தானே உங்களுக்கு, கொரோனா பீரியட்ல எங்களுடைய மக்கள் இந்த கனடா, ஐரோப்பா மாதிரி நாடுகள், அமெரிக்கா மாதிரி நாடுகள்லே வந்து டாய்லெட் பேப்பரை வாங்கி சேர்த்த கதை ஒன்று இருக்கு இல்லையா? ம். கொரோனா வருதுன்ற உடனே போயிட்டு கடைகள் அடைக்கப்பட போகுது, அதன் உடனே இந்த மக்கள் நிறைய போய் டாய்லெட் பேப்பர் தான் வாங்கினாங்க. இதே மாதிரி இந்த தாக்குதல்கள் நடக்கக்கூடும் அது என்ற செய்திகள் எல்லாம் வரும்போது மக்கள் போய் கேஸ் ஸ்டேஷன், அதாவது பெட்ரோல் நிலையங்களில் நின்று ஹோர்டிங்னு சொன்னால் சேர்த்து வைப்பு நிறைய சேர்க்கிறது, ம். கேன்களை கொண்டே அதிலே நிரப்புவது, இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நடந்தன. ஆமாம். இது ரஷ்யாவில் இந்த நிலை இருந்தாலும் உக்ரைனில் கூட ரஷ்யாவின் தாக்குதலினால் முக்கியமான தானிய ஏற்றுமதி நிலையமான சோனோமோஸ்க் துறைமுகத்தின் செயற்பாடுகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அங்கே தானிய தட்டுப்பாடு ஏற்படுவது வாய்ப்பு இருக்கின்றது தானே. இல்லை 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 இல்லை, அது மாறி உக்ரைனிடமிருந்து தானியங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். உக்ரைனுக்கு வெளிநாட்டு தானியங்கள் தேவையில்லை. அப்போ தானிய நிலையம் ஏற்றுமதி அங்கே தாக்கப்பட்டால் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய தானியங்கள், கோதுமைகள் அளவு குறைமை ஒழிய உக்ரைனில் தட்டுப்பாடு பெறாது. மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பாதிப்பு அதிலே இன்னும் பல சிக்கல்கள் இருக்கின்றன. ஒரு தளபாட நிறுவனத்தை கூட ரஷ்யா இப்போ இந்த தாக்குதல் அண்மைய தாக்குதல்களை செய்திருக்கிறது. அது உண்மையிலேயே அங்கே ட்ரோன் உற்பத்தி தான் நடந்து கொண்டிருந்தது. அந்த நிலையங்களை கண்டுபிடித்து தாக்குகிறார்கள். இந்த கேஸ் ஸ்டேஷன், இந்த பெட்ரோல் நிலையங்கள் தாக்குறது டொன்பாஸ் எல்லை இப்போது முழுமையாக கைப்பற்றப்பட்டு விட்டது. அந்த பகுதியை ஒட்டிய பகுதிகளை, அது முதலில் நாங்கள் இதை பேசியிருக்கோம், அந்த போரில் எது எல்லை பகுதியாக இப்போது ரஷ்ய படைகள் இருக்கிறதோ அதிலிருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த நீண்ட எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பெட்ரோல் நிலையங்கள், கேஸ் ஸ்டேஷன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்துகிறது, அதை இல்லாமல் செய்கிறது. அதுக்கு முதல் காரணம் என்னென்னு சொன்னால், இதுவரைக்கும் ஃபோர்ட்ரஸ் என்றால் கோட்டை போல காப்பரன்கள், பங்கர்கள், என்ன சொல்கிறது, தளவாடங்கள் ஓடி வர முடியாத அளவுக்கு தடுப்பு சுவர்கள், குழிகள் எல்லாம் வெட்டி வைக்கப்பட்டிருந்த பகுதி, நிப்ரோஸ்விக் எல்லா பகுதியும், அதாவது கன்ஸ்டான்டினோஸ்கா ஒட்டிய சிறிய சிறிய சுமி, லிமான் எல்லா பகுதியுமே விழுந்து விட்டது. அப்போ விழுந்து இப்போ எல்லை பகுதி, காப்பரன் பகுதி எல்லாம் விழுந்த உடனே இதுல ரெண்டு இருக்கிறது. அந்த பகுதி மலை, அது இதுவரைக்கும் ரஷ்யா ஏறித்தான் வந்தது. அந்த பகுதி உயரமான பகுதி. அந்த பகுதி முழுவதும் கைப்பற்றப்பட்டு விட்டது. இனி வந்து சமதரை. அப்ப இனி நடக்கக்கூடிய இனி சமதரை, இதை தாண்டிய பகுதி சமதரை, 2வது காப்பரன்கள் எதுவும் இல்லை. அதை அடுத்து 3வது, நீங்கள் இப்போது ரஷ்யா உயர்வான இடத்துல இருக்கிறது. எங்க மலை உயர்வான இடத்துல. இப்ப ரஷ்யாவினோட பார்வை திறன் நிறைய தூரத்துக்கு வெறும் பைனாக்குலராலேயே பார்க்க முடியும் என்றால், ஆக இந்த பகுதிகளுக்கு 2வது இப்படி இருக்கும்போது இராணுவத்துக்கு, அதாவது உக்ரைனிய இராணுவத்துக்கு சப்ளை என்ற வகையிலே வளங்களை, உணவாகட்டும் ஆயுதமாகட்டும் கொடுப்பதற்கு உக்ரைனுக்கு வழி இல்லை. வாகனங்கள் வந்து கொடுத்து போக வேண்டிய அளவுக்கு தான் இருக்கிறது. அந்த வாகனங்கள் எரிபொருள் நிரப்பும் இடங்களைத்தான் ரஷ்யா தாக்கி கொண்டிருக்கிறது. அப்ப இதை இன்னொரு வகையில் சொன்னால், ஜெஃப்ரி சாக்சன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் CIA அனலிஸ்ட் அந்த காலத்திலே, இப்போது ப்ரொஃபஸராக இருக்கிறார். ஒரு அரசியல் ஆய்வாளர். உலக நாடுகளை கூப்பிட்டு அவரிடம் கருத்து கேட்கும். அவர் ஈரானை பற்றியும் முதல் சொன்னார். ஈரான்ல அமெரிக்கா தாக்க போனால் கடைசியிலே விட்டு விட்டு ஓடித்தான் வர வேணும்னு சொன்னார். உக்ரைன்லே சொன்னார், உக்ரைன் போர் முடிந்து விட்டது, ரஷ்யா வென்று விட்டது, இன்னும் காலம் தாமதிக்குமா இருந்தால் உக்ரைன் போரிலே இப்போது கைப்பற்றப்பட்ட பகுதியெல்லாம் முழு உக்ரைனுமே ரஷ்யாவின் கையில் போய்விடும் என்கிறார்.
அப்படி என்றால் இன்றைய சூழலில் சர்வதேச நகர்வுகள் எதுவாக இருக்கும் என கூறி பேசிக்கொண்டு நாங்கள் நிறைவு செய்யலாம். சர்வதேசம் என்பது யார் என்பதுதானே இப்போது கேள்வி. இப்பொழுது இப்ப அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், விளாடிமிர் புட்டின் மற்றும் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருப்பதாகவும், பிரான்ஸ் சென்றுள்ள ஜெலன்ஸ்கி இந்த சர்வதேச தலைவர்களுடன் உக்ரைனின் பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்கா போன்ற நாடுகளும் இந்த போரை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கிறதா, அல்லது ஜெலன்ஸ்கி இதை நிறுத்தி ஒரு முடிவுக்கு வருவோம் என்கின்ற ஒரு கட்டத்துக்கு அவர் வந்து விட்டாரா? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு பக்கத்து வீட்டிலே அமெரிக்கா இருக்கிறது, ஒரு காணியிலே 2 பேருக்கும் காணி எல்லை பிரச்சனை. நீங்கள் 2 பேரும் பேசி தீர்ப்போம் என்று சொல்லி அமெரிக்கா வந்தால் நீங்கள் நம்புவீர்களா? அமெரிக்கா தனக்கு வேணும் என்று சொல்லிடும். அந்த ஒப்பந்தம் நிறைவேறுமா? அது உண்மையா இருக்குமா? இல்லை. இப்போது நான் சொன்ன கான்ஸ்டான்டினோவ்கா விழுந்து போன இந்த டொன்பாஸின் எல்லை பகுதி 2014 மின்ஸ்கிலே நடந்த ஒப்பந்தத்தின்படி நாங்கள் இந்த பக்கத்துக்கு வரமாட்டோம், நேட்டோ ரஷ்யாவை நோக்கி வராது என்பதன் அடிப்படையிலே நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம் என்று சொன்னதன் பிற்பாடு ஏற்படுத்தப்பட்ட பங்கர்களும் இராணுவங்களும் ஐரோப்பிய நாடுகள், அதாவது அமெரிக்காவின் மடியிலே இருக்கிற பொமரேனியன் நாய்க்குட்டிகளான ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் சொல்வதை நான் நம்ப மாட்டேன். புட்டின் நம்புவாரா எனக்கு தெரியாது. ஆமாம், இந்த நிலையில் நாங்கள் இது நிறைவுக்கு கொண்டு வருவோம். இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்து பல செய்திகள், தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கூறிக்கொண்டு, நிறைவாக நீங்கள் கூற இருக்கின்ற அல்லது நான் கேட்காத விடயங்கள் இருப்பின் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். அதாவது தமிழ் மரபிலே சைவர்களும் வைணவர்களும் சண்டை போட்டுக்கொள்ளும் போது வைணவர்களோ சைவர்களோ ஒருவர் இதிலே மணி கட்டி கொண்டு திரிவார். சரியா? ஏன்னா இப்படி இப்படி ஆட்டுவார்களாம். சிவசிவான்னு சொன்னால் அவர் சொல்கிறது கேட்கக்கூடாதுன்றக்கா இவர் ஆட்டுவாராம். அவர் ஹரிஹரான்னு சொன்னால் அவர் சொல்கிற கேட்கக்கூடாது இவர் மணி ஆட்டுவாராம். இதே மாதிரியாக எங்களுக்கு விருப்பமானதை மட்டும்தான் கேட்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்ற எங்களுடைய தமிழ் ஊடகங்கள் தமிழ் மக்களுக்கு தவறான செய்திகளை சொல்லாமல் எதிர்த்தரப்பு கருத்தையும் கேட்டு எது சரி என்று பார்த்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை உங்கள் ஊடகம் வழியாக சொல்கிறேன். நிச்சயமாக அப்படி என்று நான் பல நிகழ்ச்சிகளை கேட்டிருக்கிறேன். என்று கூடுதலாக ஈரான் அடித்து நொறுக்கி விட்டார்கள், ஈரான் இல்லாமல் போய் கொண்டிருக்கிற மாதிரி தான் இன்றைய செய்தியை கூறினார்கள். 100க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் அமெரிக்காவினால் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், அதனால் ஈரான் மிக தளர்ந்த நிலைக்கு, மிகவும் பின்தங்கிய நிலைக்கு, நலிவிட்ட நிலைக்கு சென்று விட்டது என்று செய்தியை நான் இன்று கேட்டிருக்கிறேன். இதைத்தான் நான் திருப்பி உங்களிடம் பல தடவை திருப்பி கேட்டேன். அந்த செய்தி தான் ஆண்டு. ஆகவே இன்றைய கணக்கு சரியாக ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 80 தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொண்டிருக்கிறது. அதற்கு பதிலடியாக பல நாடுகளில் அமெரிக்க தளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே எல்லாமே ஈரான் திருப்பி அடித்து தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு ஊடாகத்தான் இஸ்ரேல் தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த விமானப்படை தளத்தை திறப்பு விழாவிலே நெத்தன்யாகு சொல்கிறார், அவர்கள் நலிவடைந்து விட்டார்கள், நாங்கள் அவர்களை தாக்குவதில் நிறுத்தி விடுவோம், போரை முடிவுக்கு கொண்டு வந்து விடுவோம் என்கின்ற ஒரு மாதிரியான பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே எது உண்மை எது பொய் என்பது யாருக்கும் சரியாக தெளிவாக கூறுவதற்கு இல்லை. இதுவரை நேரம் உங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு மற்றும் ஒரு பொழுதில் சந்தித்து பேசிக்கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி.